அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் மறு உருவமாக கருதப்படும் ஒரு மாவீரன். போர்க்களத்துல எதிரிய நேருக்கு நேர் சந்திக்காம ஒரு மரத்துக்கு பின்னால மறைந்திருந்து ஏன் தாக்க வேணும்? இது ஒரு கோழையின் செயல் மாதிரி தெரியலையா? ராமாயணத்துல பல நூற்றாண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு வர்ற அதிர்ச்சியூட்டும் ஒரு மாபெரும் கேள்வியோட தான் இன்னைக்கு நாம தொடங்க போறோம். இந்த செயல் நிஜமாவே தர்மமா இல்ல தர்ம மீறலான் தெரிஞ்சுக்கிற ஆவல் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும்னு நம்புறேன். சரி வாங்க, கிஷ்கிந்தையின் அறநெறி சிக்கலான இந்த வாலிவதம் பத்தி இன்னைக்கு நம்ம இதிகாச பதிவுல ரொம்ப ஆழமா அலசுவோம். ராமாயணத்துல வர கிஷ்கிந்தா காண்டம் தாங்க இந்த முழு விவாதத்துக்கும் மையம். கடத்தப்பட்ட தன் மனைவி சீதையை தேடி வரும் ராமர் வலிமைமிக்க வானர அரசன் வாலிக்கு எதிரா அவரோட தம்பி சுக்ரீவன் கூட எப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுமையா பாப்போம். வானர சகோதரர்களின் பகையின் தொடக்கம். இந்த மாபெரும் இதிகாச மோதல நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் இடையில இந்த பகை எப்படி உருவாச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதை. இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த அதிகார பகிர்வு உண்மையிலே ரொம்ப பயங்கரமானதுங்க. அண்ணன் வாலி சாதாரணமானவன் கிடையாது, சாட்சாத் இந்திரனின் மகன். அது மட்டும் இல்லாம அவனை நேருக்கு நேர் எதிர்த்து போரிடுறவங்களோட பலத்துல பாதிய தனதாக்கிக்கிற ஒரு விசித்திரமான அப்பாரமான வரம் பெற்றவன். அதனால வாலிய நேருக்கு நேர் சந்திச்சு வீழ்த்துவது அப்படிங்கிறது யாராலையும் முடியாத காரியமா இருந்துச்சு. மறுபுறம் அவனோட தம்பி சுக்ரீவன் சூரிய பகவானின் மகன். இப்படிப்பட்ட 2 பேருக்கும் இடையில தான் அந்த பெரும் பிளவு உருவாச்சு. அந்த பிளவ ஒரு துரதிர்ஷ்டவசமான தவறான புரிதலால தான் வந்துச்சு. பழைய பகை காரணமா மாயான ஒரு அரக்கன் வாலிய போருக்கழைக்க வாலி அவனை ஒரு குகைக்குள்ள துரத்திட்டு போறான். குகையோட வாசல காவல் காக்கும்படி தம்பி சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டு போறான். ரொம்ப நேரம் ஆகியும் வாலி திரும்பவே இல்ல. உள்ள போரின் சத்தம் அடங்கிடுச்சு. குகையிலிருந்து ரத்தம் மட்டும் வெளியே வர தொடங்குது. இத பார்த்த சுக்ரீவன் தன் அண்ணன் இறந்துட்டான்னு அதிர்ச்சியாகி அந்த அரக்கன் வெளியே வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல குகைய ஒரு பெரிய பாறையால மூடிடுறான். அவனா வஞ்சகத்துல அரச பதவியோ இல்ல வாலியன் மனைவி தாரையோ அடையல, அண்ணன் மேல இருந்த அதீத துயரத்துல தான் எல்லாவற்றையும் ஏத்துக்கிறான். ஆனா இங்கதான் விதியோட விளையாட்டு ஆரம்பமாகுது. அரக்கனை அழிச்சிட்டு வாலி உயிருடன் திரும்பி வர்றான். குகை மூடியிருக்கிறத பார்த்ததும் சுக்ரீவன் தனக்கு துரோகம் பண்ணிட்டு ஆட்சிய கைப்பற்றிட்டான்னு தவறா நினைச்சுக்கிறான். சுக்ரீவன் என்ன விளக்கம் கொடுத்தாலும் வாலி கேட்க தயாராவே இல்ல. சுக்ரீவனை நாட்டை விட்டே இரக்கமில்லாம துரத்துறான். அது மட்டும் இல்லாத சுக்ரீவனோட மனைவி ரூமாவை அபகரிச்சுட்டு கிஷ்கிந்தையோட முழு அதிகாரத்தையும் தான் கையில எடுத்துக்கிறான். மதங்க முனிவரோட சாபத்தால வாலியால ரிஷ்யமுகமல்லைக்கு செல்ல முடியாது. அதனால சுக்ரீவன் தப்பிக்கிறதுக்காக அந்த மலையில தஞ்சமடைறான். ஒரு புனிதமான கூட்டமைப்பை உருவாக்குதல். இப்படியா பயத்திலையும் விரக்தியிலையும் சுக்ரீவன் வாழ்ந்து வரும் நேரத்துலதான் ராமரும் லக்ஷ்மணனும் அங்க வராங்க. ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை தேடி தெற்கு நோக்கி வர அவங்க இந்த இடத்துக்கு வந்து சுக்ரீவனையும் அவனோட விசுவாசமான அமைச்சர் அனுமானையும் சந்திக்கிறாங்க. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட துயரங்கள் ஒண்ணுக்கொன்னு எவ்வளோ துல்லியமா ஒத்துப்போகுது பாருங்க. 2 பேருமே தங்களோட அரசாட்சியை இழந்து வனவாசம் வந்தவங்க. 2 பேருமே தங்களன் அன்புக்குரிய மனைவியரே அநியாயமாக பறிகொடுத்தவங்க. இந்த ஒத்த துயரங்கள் ராமருக்கு சுக்ரீவன் மேல ஆழமான ஒரு இரக்கத்தை ஏற்படுத்துது. வாலியை கொன்று சுக்ரீவனோட ராஜ்யத்தை மீட்பதா ராமர் உறுதியளிக்கிறார். பதிலுக்கு சீதையை தேடி கண்டுபிடிக்க தனது வானரப்படைய அனுப்புவதா சுக்ரீவன் வாக்கு கொடுக்கறான். இதுதான் அவங்களோட அந்த புனிதமான கூட்டமைப்பு. ஆனா சுக்ரீவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். அளவற்ற பலம் கொண்ட வாலிய ராமரால நிஜமாவே வீழ்த்த முடியுமான்னு. தனது வலிமைய நிரூபிக்க ராமர் தனது ஒரே ஒரு அம்பை ஏய்கிறார். அந்த ஒற்றை அம்பு 7 மராமரங்களை தொடர்ச்சியா துளைத்துச் சென்று அதற்கும் அப்பாலிருந்த ஒரு பெரிய பாறையையும் பிளந்திடுச்சு. ராமரோட இந்த எல்லையற்ற ஆற்றல பார்த்ததும் சுக்ரீவன் அப்படியே மலைத்து போயிட்டான். ராமரின் மீதான அவனோட நம்பிக்கை முழுமையா உறுதியாச்சு. மரணத்தை நிர்ணயித்த மறுபோர். இப்ப உங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் உறுதியானதும் நாம ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த உச்சக்கட்ட மோதலுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு சென்று நேரா வாலிய போருக்கு அழைக்கிறான். முதல்ல நடந்த போர் ஒரு பெரிய குழப்பத்துலதான் முடிஞ்சது. திட்டமிட்டபடி ராமர் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்தார். ஆனா சுக்ரீவனும் வாலியும் பாக அச்சசலா ஒரே மாதிரி இருந்ததால நடந்த கடுமையான சண்டையில யாரு வாலி யாரு சுக்ரீவன்னு ராமரால பிரித்தறியவே முடியல. தவறான நபர் மேல அம்பு பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக ராமர் அமைதியா இருந்துட்டாரு. இதனால வாலி சுக்ரீவனை ரொம்ப எளிதா வீழ்த்தி அவமானப்படுத்திட்டான். அடிவாங்கிய சுக்ரீவன் திரும்பவும் ரிஷ்யமுக மலைக்கு தப்பி ஓடி வந்துட்டான். சுக்ரீவன் ரொம்ப வருத்தத்தோட ராமர்கிட்ட முறையிட்டான்.
இந்த குழப்பத்தை தவிர்க்க ராமர் ஒரு தெளிவான தீர்வு சொல்றாரு. 2வது முறை போருக்கு போகும்போது சுக்ரீவனை அடையாளம் கண்டுபிடிக்க வசதியா அவனுக்கு ஒரு கஜபுஷ்பி கொடிய மாலையா அணிவிக்கிறாங்க. இம்முறை சுக்ரீவன் அதிக நம்பிக்கையோட வாலிய போருக்கு அழைக்கிறான். வாலியோட அறிவு கூர்மை மிக்க மனைவி தாரை சுக்ரீவனோட இந்த திடீர் தைரியத்தை பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு பின்னால் ராமரின் உதவி இருக்கலாம்னு வாலியை எச்சரிக்கிறா. ஆனா கோபத்தோட உச்சியில இருந்த வாலி தாரையோட பேச்சை கேட்காம வெளிய பாஞ்சி போறான். மறுபடியும் ஒரு உக்கிரமான போர் வெடிக்குது. சுக்ரீவன் மாலை அணிந்திருந்ததால ராமரால அவனை எளிதா அடையாளம் காண முடிஞ்சது. சகோதரர்கள் 2 பேரும் முகக்கடுமையா போரிட்டு கொண்டிருக்கிற அந்த தருணத்துல மறைந்திருந்த ராமர் தனது வலிமையான அம்பை ஏகிறார். அந்த அம்பு நேரா பாய்ந்து வாலியின் மார்பை பிளந்து வீழ்த்துது. எவராலும் தோற்கடிக்க முடியாத மாவீரன் வாலி அப்படியே சரிந்து கீழே விழுகிறான். தர்மம் குறித்த விவாதம். சரி, இப்போ நம்ம பதிவோட மைய கருத்துக்கு வருவோம். அம்பு பட்டு வீழ்ந்த வாலிக்கும் ராமருக்கும் இடையே நடக்கிற இந்த பெரும் விவாதம் தான் இந்த முழு நிகழ்விலையும் மிக முக்கியமான புள்ளி. இது வெறும் போர்க்கள காட்சி இல்லைங்க, இது ஒரு ஆழமான தத்துவ போர். வலியால துடிச்சிட்டு இருக்கும்போது தன் மார்பில் பாய்ந்த அம்பு ராமருடையதுதான்னு வாலி உணர்கிறான். அவன் ராமல பார்த்து மிக கடுமையான சில கேள்விகளை முன்வைக்கிறான். ஒரு சத்திரியனாக வீரனாக இருந்து கொண்டு என்னை ஏன் மறைந்திருந்து ஒரு கோழையைப் போல கொன்றாய்? நான் உனக்கு நேரடியாக எந்த தீங்கும் செய்யவில்லையே. எங்கள் சகோதரர்களுக்கு இடையிலான இந்த தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையில தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு அறச்சித்திரத்தோட கேக்குறான். வாலி கேக்குற இந்த கேள்விகள்ல நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இதுக்கு ராமர் மிக தெளிவான ஒரு ஆழமான விளக்கத்தை அளிக்கிறாரு. வாலி செய்தது அப்பட்டமான அதர்மம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தம்பிய அநியாயமா நாட்டை விட்டு துரத்துறது, தம்பியோட மனைவிய அபகரிக்கிறது எல்லாமே குடும்ப உறவு மற்றும் திருமண மாண்புகளை சிதைக்கும் மிக கொடிய பாவங்கள்னு ராமர் சுட்டிக்காட்டுறார். அறத்தை நிலைநாட்டும் ஒரு அரசனாகவும் தீமைகளை தண்டிப்பதும் தர்மத்தின் வழியில நடக்கும் சுக்ரீவன் போன்ற ஒரு நண்பனுக்கு உதவுவதும் தன்னோட முழுமையான கடமைன்னு ராமர் வாதிக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்த ராமர் மிக சிறப்பா விளக்குறார். மறைந்திருந்து தாக்குனது ஒரு கோழைத்தனம் கிடையாது, அது தர்மத்தை நிலைநாட்ட வகுக்கப்பட்ட ஒரு வியூகம். ஏன்னா வாலியோட வரம் அவனை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாத அளவுக்கு ஆபத்தானதா மாத்திருந்துச்சு. ஒரு அரசன் தன்னிடம் உள்ள குடிமக்களையோ அல்லது தவறு செய்பவர்களையோ தண்டிப்பது போல இது எந்த தனிப்பட்ட பகையாலையும் செய்யப்பட்ட செயல் அல்ல. இது முற்றிலும் அறநெறியின் அடிப்படையில் ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட நீதி அப்படின்னு ராமர் தெளிவா விளக்குறார். ராமரோட இந்த தத்துவார்த்தமான விளக்கத்தை கேட்டதும் வாலியோட மனம் அப்படியே மாறுது. ராமரின் ஞானத்தை புகழ்ந்து பாடிய வாலி தான் செய்த தவற்ற முழுமையா புரிஞ்சு கொள்றான். தனது தம்பி சுக்ரீவனுடன் மனதார சமாதானம் ஆகிறான். தனது மரணத்துக்குப் பிறகு தன் மகன் அங்கதனையும் மனைவி தாரேயும் ராமரின் பாதுகாப்புல ஒப்படைச்சிட்டு ரொம்பவும் மரியாதையுடனும் கௌரவத்துடனும் தனது உயிலே துறக்கிறான் வாலி. சுக்ரீவன் அவனுக்கான இறுதிச் சடங்குகளை கண்ணீரோட செய்றான். பின்விளைவுகளும் மீட்புப் பணியும். சரி, வாலியோட மரணம் ராமாயணத்தின் அடுத்த மாபெரும் அத்தியாயத்திற்கு எப்படி வழிகோலுகிறது அப்படிங்கறதை இப்போ பார்ப்போம். இந்த சம்பவத்துக்கு பிறகு கிஷ்கிந்தையோட அரசரா சுக்ரீவன் முடிசூட்டப்படுறான். வாலியோட மகன் அங்கதன் இளவரசனாக்கப்படுறான். ஆனா ஆட்சியை கைப்பற்றிய அந்த ஒரு சந்தோஷத்துல சுக்ரீவன் தான் ராமருக்கு அளித்த வாக்குறுதிய கொஞ்ச காலம் மறந்து தாமதப்படுத்துறான். இதனால ராமருக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் அனுமன் மற்றும் தாரையோட அறிவுரைகளால நிலைமை சரியாகுது. இறுதியா ராமரோட உதவியால பலம் பெற்ற அந்த மாபெரும் வானரப்படை சீதையை தேடி இலங்கை நோக்கிய தனது வரலாற்று பயணத்தை தொடங்குது. நம்ம இதிகாச பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க நாம மறுபடியும் அதே கேள்வியிடம்தான் வந்து நிக்கிறோம். தர்மம் அப்படிங்கிறது எப்போதுமே கருப்பு வெள்ளையா நேர்கோட்ல இருக்கிறது இல்லைங்க. ராமாயணத்தோட இந்த சம்பவம் பல நூற்றாண்டுகளா இன்றும் விவாதிக்கப்படுவதற்கு இதுவேதான் காரணம். உயர்ந்த அறத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அநீதியை தண்டிப்பதற்காகவும் பார்வைக்கு தவறாக தோன்றும் ஒரு வியூகத்தை பயன்படுத்துவது தர்மத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக இருக்க முடியுமா? இந்த கேள்வியை அப்படியே உங்களோட சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் மீண்டும் சந்திப்போம்.